ஸோ மோட்டோ H50 ஃபியூஷன் இது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணது தான். ஆல்ரெடி இது வந்தது பார்த்தீங்கன்னாக்கா டெட் கண்டிஷன், காமன் இஷ்யூ. CPU தான் ரீபால் பண்ணியிருக்காரு. CPU ரீபால் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ஜிங் இஷ்யூலாம் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டயக்னைஸ் பண்ணுங்கள், எடுத்தோடனே திருப்பி CPU எடுக்காதீங்க. கிளியராக புரியுதா? ஓகே, இப்போது எடுத்தோடனே இப்போ நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி சிம்பிள் எப்படி இருக்குது? கொஷின் மார்க் கொடுத்துருக்கா? பேட்டரி போட்டு கொஷின் மார்க் கொடுத்துருக்கு, பேட்டரி சிம்பிள் வரல. ஓகே, அதே மாதிரி சார்ஜ் போடலாம். சார்ஜ் பிளக்இன் பண்ணுறேன், சார்ஜிங் லோகோ வருது. ஓகே, திருப்பி என்ன ஆயிடுச்சு, எனக்கு கொஷின் மார்க்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ செட்டிங்ஸ் உள்ள போகிறேன். இங்கே என்ன இருக்குது? ப்ராப்ளம் ரீடிங் தி பேட்ரி மீட்டர். புரியுதுங்களா? அப்போது எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இதில் பேட்ரி சென்ஸ் லைன்லேயோ, பேட்ரி ஐடி லைன்லேயோ, இல்லை பேட்ரி ஃபியூல் கேஜ் லைன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த லைன்ஸ்லேயே ஏதோ எனக்கு என்ன இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஷீல்டு ரிமூவ் பண்ணும் போதோ, இல்லை வேறு எதனா ஷாப்பில் போயிட்டு வரும்போதோ அவங்க ஷீல்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது இந்த மாடலில் நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மாற்றுங்க. இப்போது மோட்டோ H50 ஃபியூஷனுக்கான லைன்ஸை நம்ம எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 ஸ்டெப் பேட்ரி. ஓகே, ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 4 வோல்டேஜ் தான். ஆனால் அந்த பேட்டரிக்கு எத்தனை ஸ்டெப் இருக்குது? 2 ஸ்டெப் இருக்குது. ஓகே, இப்போது இதில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஸோ எனக்கு இதில் பேட்ரி VBAT லைன் இருக்குது. அது இல்லாமல் என்ன இருக்குது, சார்ஜிங் I2C STA SCL லைன்ஸ் மாதிரி இருக்குது. அப்போது இதில் I2C ப்ரோட்டோக்கால் எனக்கு இதில் வந்துடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு என்ன இருக்குது, ஸோ VBAT Vsense நெகட்டிவ் அண்ட் Vsense பாசிட்டிவ். அப்போ இது வோல்டேஜ் சென்ஸ் நெகட்டிவ் அண்ட் வோல்டேஜ் சென்ஸ் பாசிட்டிவ். இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா VBAT வோல்டேஜ் தான் வரும். பேட்டரி கனெக்ட் பண்ண பிறகு, பேட்டரிக்கு முன்னாடி இல்லை, பேட்டரி கனெக்ட் பண்ண பிறகு தான் வரும். ஓகே, அப்போது இந்த லைன்ஸோட டயர்டு வேல்யூவாக ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஓகே, இப்போது நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஓகே, இப்போது இந்த VBAT I2C ப்ரோட்டோக்கால் நம்ம பார்த்தோம். ஒரு பேட்டரி கனெக்டரில் VBAT ப்ளஸ் I2C ப்ரோட்டோக்கால் பார்த்தோமா. இப்போ இந்த I2C லைன் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு என்ன இஷ்யூ வந்திருக்கணும், பேட்டரி பர்சன்டேஜே எனக்கு காமிச்சிடக்கூடாது. கரெக்டு தானே? அதே மாதிரி இந்த வோல்டேஜ் சென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் வோல்டேஜ் சென்ஸ் நெகட்டிவ் இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல் கேஜ்க்கானது தான். ஓகே, இந்த லைனும் எனக்கு ப்ராப்ளம் ஆயிருந்ததுனாக்கா எனக்கு என்ன வந்திருக்கணும், பேட்டரி பர்சன்டேஜில் இஷ்யூஸ் வந்துருக்கும். ஒன்று 0% இருந்திருக்கணும். கரெக்டாக சார்ஜிங் லோகோ காமிக்கும், இஷ்யூ இல்லை. ஆனால் நம்மளுக்கு எதில் என்ன இஷ்யூவில் வந்திருக்கும், 0% தான் நம்மளுக்கு சார்ஜ் போட்டால் சார்ஜிங் லோகோ காமிக்கும். ஆனால் 0%, ஃபோன் எல்லாமே ஆன் ஆகும். ஆனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. இல்லை அப்படின்னாக்கா அதனால் ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜில் போய்ட்டு நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இவர் கொடுக்கும்போது 28% சம்திங் பேட்டரி பர்சன்டேஜ் இருந்தது, இப்போ 26க்கு வந்திருக்கு. அப்போது ஃபியூல் கேஜ் லைன்ஸ் எல்லாமே ஓகே, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா பேட்டரி பர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக தான் காமிக்குது. அப்போ மீதி இருக்கிற லைன்ஸ், அப்போ பேட்டரி போட்டு கொஷின் மார்க் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போது இதில் நம்ம விவோ ஓப்போவில் பார்க்கும்போது நம்மளுக்கு இது என்ன இஷ்யூன்றதை பார்ப்போம். அன்னேபிள் டு சார்ஜ் பேட்டரி ஐடி லைனை நம்ம பார்ப்போம் இல்லையா. ஓகே, ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா பேட்டரி ஐடி லைன் பற்றி எதுவுமே கொடுக்கல. அதாவது இதில் ஒரு பேட்டரி ஐடி லைன் இருக்குது, ஆனால் அது பேட்டரி கொடுக்கல, அது ஜஸ்ட் ஒரு டம்மியாக வச்சுருப்பாங்க. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி நம்ம டயக்னைஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் ஷீல்டு ரிமூவ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் காம்போனன்ட்ஸ்லாம் போயிருக்கு. ஓகே, இப்போது நான் ஷீல்டு பேக் சைடு வரேன், அது மாற்ற முடியுமா, ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியுமா? இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல காம்போனன்ட்ஸ் எல்லாம் டேமேஜாக மிஸ் ஆயிருக்கா. இது நான் க்ளீன் பண்ணேன் கிளியராக இருக்கிறதுக்கு. அவர் கொடுக்கும்போது க்ளீனிங் ப்ராப்பராக இல்லை, ஃபுல்லாமே பிபிடியும் அந்த தெர்மல் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, சிபி மேலே இருக்கிறது, அதோட தெர்மல் பேஸ்ட்டும் இதே தான் ஃபுல்லாக கண்டாமினேட்டடாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ண பிறகு எனக்கு இந்த இடத்துல ஒரு காம்பனன்ட் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் எனக்கு என்ன இருக்குது, ஒரு காம்பனன்ட், இங்கேயும் ஒரு கெப்பாசிட்டர் மிஸ்ஸு, இந்த இடத்துலையும் என்னது ஒரு கெப்பாசிட்டர் மிஸ். ஓகே, இப்போது நான் இந்த இமேஜில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இடத்துல தெரியுதா,
ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு புல் டவுன் ரெசிஸ்டரோ இல்லை சீரீஸில் ஏதோ ஒரு ரெசிஸ்டரோ இருக்குது. ஆனால் என்னோட மதர் போர்டில் என்ன இல்லை இல்லை. அதே மாதிரி இது என்ன கேப், இது பூட் கேப் தானே. அது ஒரு பக்கம் விபிஹெச் லைன், இன்னொரு பக்கம் ஐசி கூட தானே கனெக்டாக இருக்கும். அப்போ இந்த பூட் கேப்பும் இல்லை. அப்போ இந்த பூட் கேப் மூலிமா எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னது? ஃபேக் சார்ஜ் இஷ்யூ. ஓகே, சி நிறைய மாடல்ஸில் இந்த கெப்பாசிட்டர், அதாவது பூட் கேப் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபேக் சார்ஜ் இஷ்யூவில் வரும். அதாவது சார்ஜிங் லோகோ காமிக்கும், ஆனால் 6 போர்ட் சார்ஜர்லையோ இல்லை சார்ஜர் ரீடிங் பார்ப்பீங்க இல்லையா, அந்த மீட்டரில் செக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கரண்ட் கன்சப்ஷனுமே இருக்காது. ஒரு சில மாடல்ஸில் நீங்கள் ஒரு ஓல்டு மாடல்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பூட் கேப் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு சார்ஜிங் லோகோவும் வராது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சார்ஜிங் ஐசியோட ஆர்கிடெக்சர். கிளியராக புரியுதா? ஓகே, அப்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்ரி கொஷின் மார்க் அந்த ப்ராப்ளமே ரெடி பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் சார்ஜிங் லோகோ எனக்கு காமிக்குது, ஆனால் 6 போர்ட் சார்ஜரில் 0 தான், எந்த விதமான கரண்ட் ரீடிங்கும் இல்லை. அப்போ ஆக மொத்தம் எனக்கு எத்தனை இஷ்யூ இருக்குது? இதில் 2 இஷ்யூ இருக்குது. கிளியர்? ஓகே, இப்போது இந்த போர்டில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சரி, இப்போ இந்த ரெசிஸ்டர் இப்போது என்னோட போர்டியோவில் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு டயோட ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ஹார்ட்வேர் சொல்யூஷன் இருக்குது, ஸ்கிமேட்டிக் இருக்குது, தெர்மிஸ்டர் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கான். ஓகே, போகிறேண்ணா. ஸோ லேஅவுட்டில் இந்த ரெசிஸ்டர் என்ன இருக்குது? R1801. ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன், ஸ்கிமேட்டிக் வரேன், இந்த R1801 சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ காமிக்குது? ஒரு 100 கிலோவும். இட்ஸ் அ புல் டவுன் ரெசிஸ்டர், கூட டெஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. வேறு எங்கன்னா கனெக்ட் ஆகுதா? வேறு எங்கேயுமே இது போல். ஓகே, உள்ள என்ன பேர் கொடுத்துருக்கான்? பேட்ரி ஐடி. ஓகே, இது பேட்ரி ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும் அவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாடல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இந்த 100 கிலோவும் எங்கே கொடுத்துருப்பாங்க? பேட்ரி ஸ்ட்ரிப்பில். ஓகே, ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேட்ரி ஸ்ட்ரிப்லேயோ பேட்ரி கனெக்டர்லையோ அது யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக சும்மா ஒரு சர்க்கியூட்டை வச்சு ஒரு ரெசிஸ்டர் ஏதாவது ஒரு இடத்துல போர்டில் வச்சுட்டு அதை ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஜஸ்ட்டு ஒரு பைபாஸ், நம்ம எப்படி பைபாஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு பைபாஸை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சேம் சார்ஜிங் ஐசி இருக்கு இல்லையா, சேம் சார்ஜிங் ஐசி வேறு எதனா ஒரு மதர் போர்டில் இருக்கும். ஆனால் அந்த மதர் போர்டில் பேட்ரி ஐடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கும், அதில் பேட்ரி ஐடின்னு இருக்கும். பேட்டரிக்குள்ளே பேட்ரி ஸ்ட்ரிப்பில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த 100 கிலோ ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா டம்மியாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் எனக்கு எவ்வளோ வேணும், ஒரு 100 கிலோ ரெசிஸ்டர் எனக்கு வேணும். அப்போ அந்த மிஸ் ஆன ஒரு 100 கிலோ ரெசிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணலாமா? ரீப்ளேஸ் பண்ணாக்கா எனக்கு அந்த பேட்டரி கொஷின் மார்க் போகணும். கரெக்டாக? ஃபேக் சார்ஜிங் போகாது, பேட்டரி கொஷின் மார்க் தான் நம்மளுக்கு போகும். ஓகே, ஸோ செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஒரு 100 கிலோ எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இதை செக் பண்ணி இந்த 100 கிலோ வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ 100 கிலோ வச்சாச்சா? இப்போ செக் பண்ணி பார்த்தலாமா? இப்போ பாருங்க, இப்போ செட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பேட்டரி சிம்பிள் காமிக்குதா? கொஷின் மார்க் பேட்டரி சிம்பிள் காமிக்குது, கொஷின் மார்க்கோட இருக்கா? கொஷின் மார்க் இல்லை இப்போ. ஓகே, அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போகும்போது முன்னாடி நம்மளுக்கு சம் எரர் மெசேஜ் காமிச்சது இல்லையா, இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன், திருப்பி அதே மாதிரி போய் நம்ம செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் உள்ள போகும்போது இப்போ எனக்கு எந்த விதமான எரர் மெசேஜும் இல்லை பாருங்க. ஓகே, ஸோ பேட்டரி சேவர் இந்த ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு காமிக்குது. முன்னாடி எரர் மெசேஜ் இருந்தது, இப்போ என்ன இல்லை, நம்மளுக்கு அந்த எரர் மெசேஜ் இல்லை. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் எனக்கு சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சார்ஜ் போடுறேன்,
சேம் எனக்கு என்ன ஆகுது, சார்ஜிங் லோகோ எனக்கு வருது, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. சார்ஜிங் லோகோ இருக்குது, இங்கேயும் எனக்கு என்ன காமிக்குது, சார்ஜிங் லோகோ வந்து எனக்கு வந்து காமிக்குது, பேட்டரி சார்ஜிங் சிம்பிள் காமிக்குது. முன்னாடி நம்மளுக்கு இது வந்து காமிக்கல. ஓகே, அதே மாதிரி 6 போர்ட் சார்ஜரில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இல்லை, எந்த விதமான ஆம்ஸும் ரீடிங் இல்லை, 0 ஆம்ஸ் ரீடிங் எதுவுமே இல்லை. ஓகே, அப்போது இந்த மாதிரி 0 காமிக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது பூட் கேப். ரெண்டாவது, உங்கள் பூஸ்ட் காயில் ஃபியூஸாக இருந்தாலும் இந்த இஷ்யூ வரும். உங்கள் பேட்ரி மூலிமா ஃபோன் வந்து ஆனில் இருக்குது, புரியுதுங்களா? சார்ஜ் பண்ணால் சார்ஜிங் லோகோ இண்டிகேட் ஆகும். ஆனால் இந்த விபிஹெச் காயில் இருக்கு இல்லையா, ஸோ பூஸ்ட் காயில் அது ஃபியூஸாக இருக்கிறதால அடுத்த பக்கம் கரண்ட் சப்ளை போகாது இல்லையா, ஸோ எந்த விதமான கரண்ட் கன்சப்ஷனும் எடுக்காது. ஓகே, மேக்ஸிமம் இந்த 2 ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கிளியராக புரியுதா? ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன இல்லை, அந்த பூட் கேப் இல்லை. ஓகே, ஸோ இப்போது பூட் கேப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பூட் கேப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வேறு எதனா டெட் போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் சார்ஜிங் செக்ஷன் ஒன்று இருக்கும், அதில் ஒரு பூட் கேப்புன்னு ஒன்று இருக்கும், அந்த பூட் கேப் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லா பூட் கேப்பும் ஒரே வேல்யூவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது 1.2 1.5 ஆம்ஸ் எடுக்குது, சார்ஜிங் லோகோ வருது. ஸோ ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடுச்சா? இப்போது 23% இருக்குது, எனக்கு இதில் வந்து 1.3 ஆம்ஸ் 1.4 ஆம்ஸும் எடுக்குது. இப்போ எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிடுச்சா? ஓகே, நீங்கள் திருப்பி என்ன பண்ணக்கூடாது, சிபியூ பண்ணணும். சிபியூ பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூவா அப்படின்னு பார்க்க. நீங்கள் எப்போ ஷீல்டு ரிமூவ் பண்ணாலும் ஃபஸ்ட் அந்த கார்னர்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள், எதனா நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்களா இல்லையான்னு பாருங்கள். அதே மாதிரி எதனா ஒரு இஷ்யூ காமிக்குது அப்படின்னாக்கா அது என்ன இஷ்யூ காமிக்குதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே தெரியாதுக்கு திருப்பி அட்டன் பண்ணாதீங்க. கிளியராக புரியுதா? ஓகே.